ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாராவோட செகண்ட் டே. நேற்று நைட்டு சாரா அது பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருந்தது நைட்டு. சரி நாங்களும் மேலே போய் படுக்க போயிட்டோம். ஆனால் சாரா மறுபடியும் இடையில சவுண்டு போட்டதுனால அப்புறம் சாராவையும் தூக்கிட்டு மேலே போயிட்டோம். மேலே போய் சாராவுக்கு இன்னொரு ஹோம் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே வச்சுருந்தேன். சாரா அழகாக தூங்கிருச்சு. அப்புறம் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு நான் சாராவை கீழே கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் அது மறுபடியும் என் மடியில் கொஞ்சம் நேரமாக படுத்துருந்து. அதுக்கப்புறமா அதை நல்லா தடவி விட்டு தூங்க வச்சுட்டு, ஏன்னா எனக்கும் நிறைய ஒர்க் இருந்தது. அப்புறம் நல்லா தூங்க வச்சுட்டு, தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் மடியில் போட்டு அப்படியே தடவி கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னோடய வேலையை பார்க்கலான்ட்டு அப்புறம் அப்படியே ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு, அப்புறமா வெளியில் நல்லா தண்ணிலாம் தெளித்து எடுத்து அடித்து விட்டுட்டு, நேற்று போட்ட கோலமாவை அப்படியே கொஞ்சம் நல்லா ஈரத்தோடையே போட்டதுனால ஒட்டிக்கிட்டு இருந்தது. எப்போவுமே இதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் ரெடி பண்ணிடுவேன் காலையிலே எழுந்திரிச்சோடனே. இப்போ சாரா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 5 மணிக்கே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் சாரா இருந்ததுனால சாராவை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து எடுத்து ரெடி பண்ணதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் கோலம் போடுறதுக்கு கூட இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, டியூஸ்டே. ஸோ அதனால் நல்லா கலர் கோலமாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தேன். ஆனால் ஆல்ரெடி லேட் ஆனதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டார் போட்டு ஒரு 4-5 தாமரையும் போட்டு அப்படியே ரெடி பண்ணிவிட்டு, இது தாமரையான்னு தெரியல, ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பேக்ரவுண்டில் ஒரு சாங்கும் போட்டு அப்படியே ஸ்டேட்டஸும் வச்சு விட்டாச்சு. அப்படியே துளசி செடி முன்னாடியும் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.